நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்கிற நாட்களில் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், நம்ம கடவுளை நம்புகிறது என்பது அது அவ்வளோ ஒரு லேசான காரியம் அல்ல. இட்ஸ் நாட் as easy as those days. அந்த நாட்கள்ல இருக்கிற பிரகாரம் நமக்கு இப்ப கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப சவாலாக இருக்கிறது. இந்த சவால் எப்படி வந்தது தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஏன் இப்ப நம்ம கடவுளை நம்புறது ஒரு பெரிய சவாலா இருக்குது அப்படின்னா, நான் சில பாயிண்ட் சொல்றேன். ஓகே, ஒண்ணு என்னன்னா, நம்ம சுத்தி பார்க்கிறோம், கடவுள் நம்பிக்கை அற்ற ஜனங்கள் அல்லது வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிற ஜனங்கள் நல்லா இருக்கிறாங்க. ஆமா இல்லையா? நல்லா இருக்கிறாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம விசுவாசத்துல ஒரு சஞ்சலம், ஒரு சவால், எப்படி என்னது விரக்தி தன்மை வருது, ஒண்ணு வருது. இன்னொரு புறம் உள்ள சவால் என்னன்னா, இப்ப இந்த யூடியூப் மீடியா திறந்தா, யூடியூப்பா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, மற்றது எனக்கு தெரியல, டிக்டாக்கு, வேற என்ன, இன்ஸ்டாகிராம், அதெல்லாம் வீடியோ பேசுவாங்களோ, தங்களோட கருத்தை சொல்லுவாங்களோ, இதெல்லாம் தெரியல. இதுல என்னன்னா, அதிக புத்திசாலிகள் ஞானிகள் என்று நினைக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு புறம் நம்முடைய வேதத்தை கேள்வி கேட்கிறார்கள். இது இருக்குதா, அது இருக்குதா, இது என்ன, அது என்ன, அப்படி என்று பல கருத்துக்களை அவர்கள் சொல்லுகிற பிரகாரம். இன்னொன்னு சவால் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, கிறிஸ்தவ பெரிய பெரிய பாஸ்டருங்க, உலகெங்கும் இருக்கிற ஊழியக்காரவங்க, இவங்க செய்கிற சில தவறு என்று சுட்டி காட்டுகிறார்கள். அவங்க தவறு செய்தார்கள் என்று சொல்லல, ஆனா ஒரு கூட்டம் உட்காந்துட்டு என்ன செய்யறாங்க, இவங்க அப்படி செய்யறாங்க, அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க, இங்க இவ்வளவு இது செய்யறாங்க, அப்படி இப்படின்னு உண்மை கதை உங்களுக்கு தெரியாது. உள்ள போய் தமிழ்ல சொல்லுவாங்க, காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பதே மேல். போய் விசாரிக்கிறாங்க, நமக்கு தெரியல. அதெல்லாம் வீடியோ செஞ்சு போடுறதுனால எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்ன இது, எங்க போனாலும் கொடுமை, கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஆடிக்கிட்டு இருந்துச்சான் அப்படின்னு சொல்ற பிரகாரம் இந்த விசுவாசத்துல அப்படியே சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, வேத வாசிப்புல குறைபாடு. வேதம் வாசிக்கிறது இல்லை. வேதம் வாசிக்காததுனால சத்தியம் உங்களுக்கு தெரியாது. வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இதெல்லாம் இருக்கும் பொழுது என்ன, நம்முடைய விசுவாசத்துல நமக்கு ஒரு சவால். நான் சொல்றேன், கிறிஸ்து பிரியமானவர்களே, நம் தேவனை தவிர்த்து வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறு தெய்வம் இல்லை. அவர் திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர்தான் மகத்துவர், அவர்தான் தெய்வம். நம்ம நம்பத்தக்க உள்ள ஒரே ஒரு நபர் அவர்தான், வேற யாருமே இல்லை. அவர் இடத்துல பூர்த்தி செய்யத்தக்க அநேக ஆப்ஷன்ஸ் இருக்குது, உண்மைதான். தேவனோட இடத்துல அவருக்கு பதிலாக வேறொன்று வைப்பதற்கு அநேக ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுல முக்கியமான ஆப்ஷன் தேவனே சொல்லியிருக்கிறார், கடவுளே சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுங்களா? மெட்டீரியலிஸ்டிக் அல்லது பணம். ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதான். தேவனே, இயேசுவே சொன்னாரு, தன்னை ஒரு எஜமானாக காட்டினவர், அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இன்னொரு எஜமான் யார் அப்படி என்றால் பணம்.
அப்படி இந்த சூழ்நிலை கடந்து போகிற கஷ்டங்கள் ஒரு புறம், சரீரத்தில் வர நோய்கள் தாக்குதல் ஒரு புறம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம விசுவாசத்துல நமக்கு ஒரு சந்தேகம் எழும்ப தோன்றும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு சவால் என்ன இருக்கு தெரியுமா? புதிய புதிய உபதேசங்கள் புதுசு புதுசா காளான்களை போல முளைச்சு வந்திருக்குது. ஒரு உபதேசம் ஒன்னொன்னு சொல்லுது, இல்லைங்க நீங்க பைபிள்ல சொல்ற உபதேசம் தப்பு, நாங்க சொல்றோம் இதுதான் சரி அப்படின்னு இந்த வேத அறிவு சற்று கம்மியா இருக்கிற விசுவாசிகளை தாக்குகிற இந்த உபதேசங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே கொஞ்சம் சோர்ந்து போகிற சூழல் உண்டு. ஆகையினாலே இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு என்ன தீர்வு? இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேனே. சரி, எல்லாம் ஃபோன் பாய்க்கிறோம் தானே, எல்லாம் ஃபோன் பாய்க்கிறோம். அந்த ஃபோன் வாங்கியாச்சு, மற்றவங்களை பார்க்குறோம், அவங்க அந்த ஃபோனில் அவங்க லைஃபே அந்த ஃபோனில் தான் ஓடுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க வெளியில கடைக்கு சென்று பொருட்களை வாங்குறது இல்லை, எல்லாம் இதுலயே முடிச்சிடுறாங்க, வீட்டுக்கு பொருள் வந்துடுது. சரியா? உணவு தட்டுறாங்க, வீட்டுக்கு வந்துடுது. சம்பளம் கையில வாங்குறது இல்லை, பேங்க்ல போட்டுறாங்க, அதில் பார்த்துடுறாங்க. வேற என்ன செய்ய முடியும்? ஃபோன்ல வேற என்ன செய்ய முடியும்? இந்த ஃபோனில் வேற என்னென்னலாம் செய்ய முடியும்னா, பில்ஸ் கட்டுறது, பில்ஸ் பேமெண்ட், இது ஒரு ஃபோன் எல்லாம் முடிஞ்சிருது. வேற என்னென்னலாம் செய்யலாம் ஃபோனில்? படிக்கிறது, படிப்பு, கல்வி, அதுலேயும் ஃபோன்லேயே படிச்சுக்கலாம். பைபிளே அதை படிச்சுக்க முடியுது. சரியா? வேற என்ன? ஃபோனில் எல்லாமே ஃபோனில் செய்ய முடியும். ஆமாம் இல்லையா? ஒரு நபரை பார்த்தா எல்லாம் அதில் போயிட்டு இருக்குது. அதே ஃபோன், அதே கைபேசி இன்னொரு இடம் இருக்குது, ஆனா அவர் வாழ்க்கையில தத்தளிக்கிறாரு. என்னது? பில்ஸ் கட்டணும்னா ஒரு வண்டி இடத்துல டிரான்ஸ்போர்ட் இல்லாட்டி கிராப் ஏதோ ஒன்று செஞ்சா, கிராப் முதல்ல ஆப்ஷன்ல கிராப், வெளியே போகணும்னா ஓகே கிராப் தட்டினா கிராப் வந்துடுது. அது வெளியே போக முடியாம பஸ் தேடி அங்கே ஏறி இறங்கி அங்கே போய் பில்லை கட்டி வரதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்து அப்படி போகுது. ஏன்? என்ன பிரச்சனை? ஃபோன் அவருக்கு பயன்படுத்த தெரியவில்லை. சரியா? உணவு வாங்கணும்னா பசி, உணவு வாங்கணும், அலையணும், போயிட்டு உணவு வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கு பொருட்கள் வாங்கணும்னா இதெல்லாம் ஃபோன்ல முடிக்க முடியறது அவரால் செய்ய முடியல. அதனால வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, போகும்போது பிரச்சனை, போற இடத்துல வெயில் ஒரு பக்கம், அலைச்சல் ஒரு பக்கம், இவ்வளெல்லாம் இருக்குதானே. ஒரு உதாரணம் சொல்றேன், கற்பனை பண்ணி பாருங்க. போனை சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கும் போன் இருந்தும் பயன்படுத்த தெரியாத இருக்கிற நபருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லி கொண்டு இருக்கேன். ஆமா இல்லையா? சரிதானே? அப்போனா இப்ப இந்த போன் கையில இருந்தும் பயன்படுத்த தெரியாதவருக்கு அவருடைய வாழ்க்கை இலகுவாக மாறணும் அப்படின்னா என்ன வழி, என்ன தீர்வு? இந்த ஒரு நபர் எல்லா வேலையும் இதுலயே முடிக்கிறார் இல்லையா, தொலைபேசியிலே முடிக்கிறார் இல்லையா, அவர் வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போகுது, எல்லாம் கரெக்டா போகுது, ரொம்ப அழட்டிக்க மாட்டாரு. ஓகே, அது நல்லது என்று நான் சொல்லல, இது ஒரு உதாரணமா சொல்லி கொண்டு இருக்கேன். நல்லா கேளுங்க, இதுல டீச்சிங் ஒரு உதாரணத்தை காட்டி கொண்டு இருக்கிறேன். ஓகே, இப்ப நான் ஒரு போனை பயன்படுத்துங்க ப்ரோமோட் பண்ணல, நல்லா கேளுங்க, நான் அதை ப்ரோமோட் பண்ணல. ஆனா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம எல்லாரும் போன் வச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன செய்ய முடியும், அந்த உதாரணத்தை விளங்கி கொள்ள முடியும். நான் சொல்ல வர சத்தியத்தை விளங்கி கொள்ள முடியும். இப்போ இந்த போன் இருந்தும் அந்த போனால எந்த நன்மையை பெற்றுக்கொள்ளாத நபர்
அவருக்கு என்ன தீர்வு? இந்த நபரை போல நன்மை அடைவதற்கு என்ன தீர்வு சொல்லுங்க? போனை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். அடுத்து கற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? அவருக்கு இந்த போன்னா என்ன, இந்த போன்ல என்ன இருக்குது, இந்த போன்ல இருக்கிற மேன்மைகள் என்ன, வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ், என்னென்னலாம் அதுல செய்ய முடியும், இது எந்த அளவுக்கு உபயோகம் உள்ளது, இதுல இவ்வளவு நன்மை இருக்குதா என்று அந்த போனை குறித்து அவர் அறிந்து கொள்ளணும். ஆமென். நான் நினைக்கிறேன் என்கிட்ட இருக்கிற போன்ல ஒரு 10% கூட நானும் பயன்படுத்தல நினைக்கிறேன். ஆமா தானே? போன்ல அவ்வளோ இருக்குது. என்ன மிஞ்சி மிஞ்சி வாட்ஸ்அப் பாய்க்கிறோம், கேமரா பாய்க்கிறோம், கூகுள் பாய்க்கிறோம், கேலண்டர், வேற என்ன பாய்க்கிறோம்? இல்லை டெலிகிராம் பாய்க்கிறோம், ஓகே, யூடியூப் பார்க்குறோம், அவ்வளோதானே. ஆனால் ஃபோன் என்னென்னமோ இருக்குது, என்னென்னமோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஏஐசிஎஃப் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனர், அவங்க மலேசியாவில் தமிழ் சபைகள், தமிழ் பாஸ்டர்களை அவர்கள் அங்கீகரித்து என்ன செய்வார்கள், அந்த ஸ்தாபனம் நடக்கிறது. அதில் ஒரு 300க்கும் மேற்பட்ட தமிழ் பாஸ்டர்கள் இருக்கிறாங்க. நினைக்கிறேன் ஒரு 60லேருந்து 70 சபைகள் அந்த ஏஐசிஎஃப்குள்ள பதியப்பட்டிருக்குது. அப்போ இவங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு, இந்த 300 பாஸ்டரையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த அவங்களோட வருடம் 2 வருடத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி கண்காணிப்பது என்று கொஞ்சம் சவாலாக இருக்கிறதுனால போன மீட்டிங்கில் நான் சஜஸ்ட் பண்ணினேன், நமக்கு இதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன், ஃபோன் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதில் எல்லாம் டேட்டாவும் கீஇன் பண்ணி அதை நம்ம மானிட்டர் பண்ண முடியும்னு சொல்லி நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன். ஆனால் அதை கொஞ்சம் விசாரித்து பார்த்ததில்ல. உங்கள்கிட்ட கூட சொன்னதை செஞ்சு பார்த்தீங்களா? இருக்கா அந்த மாதிரி? அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நமக்கு தெரில, நம்ம வாலிப பையன்களை தான் கேட்டு சரி சொன்னோம். நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அப்போது மேபி எப்போ அப்டேட் பண்ணணும். அப்போ ஃபோனில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போது இவர் என்ன செய்யணும், அந்த ஃபோனை அறிஞ்சிக்கொள்ளணும், தெரிஞ்சுக்கணும். தெரியும் பொழுது அந்த ஃபோனோட இவருக்கு ஒரு உறவு வரும், பயன்படுத்த ஆரம்பிப்பார். வாழ்க்கை என்ன செய்யும், இப்போது சற்று சுமூகமாக இருக்கும், பழையபடி அலைச்சல் இல்லை. தொலைபேசி வந்த புதுசில் அப்போது எங்கள் அண்ணன் ஒரு ஜவுளி கடை வச்சுருந்தார் கிளாங்கில். அப்போ தான் தொலைபேசி வந்த யார்கிட்டையும் இருக்காது, பெருசாக இருக்கும், டப்போவை சொல்லி அதை அப்படி தானே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த சின்ன சின்ன மொபைல் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனில் சிம் கார்டு கூட, ஃபோன்லேருந்து சிம் கார்டு கூட இல்லை. உங்களுக்கு தெரியுமா? வந்த மொபைல் ஃபோன் 019 செல்கோமா 010 நினைக்கிறேன், அதில் சிம் கார்டு கூட இல்லை. அந்த ஃபோன்லேயே எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்புறம் லேட்டாக சிம் கார்டு வந்துச்சு. சிம் கார்டு எப்படி தான் இருக்கும், பெரிய கார்டு, அவ்வளோ பெரிய கார்டு, நம்ம ஐசி இருக்குது, அவ்வளோ பெரிய கார்டு சொருகிற மாதிரி இருக்கும். மோட்டரோலா ஃபோன். சரி, நல்லா இருக்கட்டும். அப்போது அந்த எங்கள் கடை இருந்தது. எங்கள் கடையிலேருந்து 3 கடை தள்ளி இன்னொரு கடை. அங்கே அந்த முதலாளி கொஞ்சம் வயதானவர் தான். அவர் பேசி இருக்கும்போது அவர் அப்போ தான் ஃபோன் வாங்கியிருக்கிறாரு. அப்போ ஒருத்தரை பிடிக்கணுன்னா, ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா, ஃபோனில் பேசணுன்னா என்ன செய்யணும், அவங்க ஆஃபீஸுக்கு, அவங்க வீட்டுக்கு தான் லைனில் தான் கால் பண்ணணும். அப்போ இவர் சொன்னார், ஐயோ இந்த ஃபோன் வந்ததில் எனக்கு எவ்வளோ ஈஸி உங்களுக்கு தெரியுமா, நான் கேஎல்ல இருக்கிறேன், என் மனைவி கடையில் இருக்கிறாங்க, நான் அங்கே இருந்தே வேலையை முடிச்சுட்டேங்க, நான் இங்கே வர தேவையில்லை. அந்த ஃபோனில் தொடர்பு கொண்டு இங்கே ஏதோ ஒன்று வேலை முடிக்க வேண்டியது இருந்தது, யாரோ வந்திருக்கிறாங்களோ என்னமோ சொல்லணுமோ, ஏதோ ஒரு வியாபார டீல் முடிக்கணுமோ, ஃபோன்லேயே முடிச்சுட்டேன், எனக்கு எவ்வளவு இது உபயோகமாக இருக்குன்னு சொல்லி அவர் அப்போ அப்ரிஷியேட் பண்ணார். இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஃபோன் இல்லாத வாழ்க்கையை சற்று யோசிச்சு பார்ப்போம். ஃபோன் இல்லாத வாழ்க்கையை யோசிச்சு பார்த்து எப்படி இருக்கும், கற்பனை பண்ணி பார்ப்போம். பேரலைஸ். நான் ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல சந்திக்க வேண்டியது,
நான் ஏறக்குறைய ஒரு ஒரு இடத்த சொல்லிட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் என் ஃபோன் விட்டுட்டு போயிட்டேன். நான் சொன்ன இடத்துலயும் அவர் இல்லை. அவர் எப்படி தொடர்பு கொள்றது? கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு. அப்புறம் திருப்பி வந்து ஃபோன் எடுத்துட்டு பேசி அப்புறம் அவர் கொஞ்சம் வேற இடத்துல தள்ளி நின்னாரு. அந்த மாதிரி எவ்வளவோ குழப்பம். ஃபோன் இல்லாத வாழ்க்கையை நம்மளுக்கு இப்போ கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்துடுச்சு. ஆமா தானே? இவ்வளவு தூரம் நான் சொன்னது ஒரு ஃபோனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு, ப்ரோமோட் பண்றதுக்கு அல்ல, இந்த நாளினுடைய சத்தியத்தை நாம் விளங்கி கொள்வதற்கு. அப்படியாகவே கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் சொல்றேன், நம்முடைய விசுவாசம் இவ்வளவு சவால் நிறைந்ததாக இருந்தாலும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களில் சிலர், நான் என்னையும் சேர்த்துக் கொள்கிறேன், சிலர் மகிழ்ச்சியாக, நன்மையாக, ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். எவ்வளவு சவால்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், கர்த்தர் பயம் சொல்ற மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன். அநேகர் இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நாம் தேவனை சரியாய் அறிந்திருக்கிறோம். We know who is our God. Hallelujah. எனக்கு இந்த போனை சரியா பாய்க்க தெரிஞ்சதுனால, இந்த கையில இருக்கிற மொபைல் போனை சரியா அறிஞ்சிருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல நான் என் தேவனை சரியாய் அறிந்திருக்கிறதுனால, அவர் யார் என்று எனக்கு தெரிகிறதுனால நான் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு ஒரு ஆரம்ப வசனம் வாசிச்சோம். என்ன வசனம்? சங்கீதம் 27. சங்கீதம் 27 முதல் வசனம் ஒரு அழகான வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? யார் என் ஜீவனின் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எப்படியாப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தாவீது கொடுக்கிறாரு. என்னது? நான் யாருக்குங்க பயப்படணும்? நான் யாருக்கு அஞ்சணும்? அவர் என் வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது தேவனை அறிந்திருக்கிறதுனால அவர் தைரியமா சொல்றான், நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஆமென். அதே போல இன்று யோபு என்ற ஒரு நபரினுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்துல, அவருடைய வாழ்க்கையின் சரிதையில நம்ம என்ன செய்ய போகிறோம்? தேவன் யார் என்று நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆகையினால இந்த நாளினுடைய தலைப்பு, நாம் தேவன் யார்? Who is our God? சரியா? இப்ப யோபுடைய கதையை நம்ம வாசிப்போமா? சங்கீதத்துக்கு முன்பதாக இருக்கிற புத்தகம் யோபு புத்தகம். நம்பப்படுகிற சத்தியம் என்ன? முழு வேதாகமத்திலும் முதலாக எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம். 66 புத்தகம் இருக்கு தானே? முதலா எழுதப்பட்டது யோபு புத்தகம் அப்படின்னு நம்பப்படுது. யார் இந்த புத்தகத்தை எழுதினது அப்படி என்றால், யார் இந்த புத்தகத்தை எழுதினது அப்படி என்றால், ஒரு 3 விதமான நம்பிக்கை உண்டு. 3 விதமா நம்பப்படுது. முதலாவது யார் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பா அப்படின்னா, யோபுவே எழுதியிருப்பாராம். என்னது? யோபுவே எழுதியிருப்பாராம். சில ஸ்காலர்ஸோடைய ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோபு என்பவர் மிக முக்கியமான ஒரு நபர். இவர் தான் பிரமிட்ஸே கட்டியிருக்கணும். பிரமிட்ஸ் இருக்கு இல்லையா எகிப்துல? பிரமிட்ஸை கட்டினவரே யோபுவா தான் இருக்கணும் அப்படின்னு மிகவும் உறுதியாக நம்புகிறார். ஓகே. இன்னைக்கு வரைக்கும் யார் கட்டினா தெரியாது. ஆனா நம்பப்படுது யோபு, இவருடைய ஞானத்தினாலதான் அது கட்டப்பட்டது. யோபு ஒரு ராஜாவா, ஒரு அரசனா இருக்கணும் அப்படின்னு நம்பப்படுது. இட் குட் பி a king. சரியா? அப்போ
ஒருவேளை இந்த யோபு புத்தகம் அவரே எழுதியிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அவர் யாரையாவது நியமித்து அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்க வாய்ப்பு உண்டு. இவர் ஒரு பெரிய ஒரு விஐபி தானே, விவிஐபி. இவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறி முடிந்த பின்பு இவர் யாரையாவது ஒரு ஆளை நியமித்து இது சொல்ல எழுதியிருக்கணும் அப்படின்னு நம்பப்படுது. இன்னொரு நம்பிக்கையும் உண்டு. என்ன அப்படி என்றால், இந்த புத்தகம் ஒருவேளை வேறே மொழியில எழுதியிருக்க கூடும். சரி, பழைய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதப்பட்டது? பழைய ஏற்பாடு ஈப்ரு எழுதப்பட்டது. ஈப்ரு மொழி முதலாவது வேதத்துல யாருக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தா? தேவன் சொல்லிக் கொடுத்த ஒரு மொழி. யாருக்குன்னா ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு புதிய மொழியை கொடுக்கிறார். ஆபிரகாம்ல இருந்து அப்படியே அந்த மொழி பேசுகிறவர்கள், ஆபிரகாம் அந்த மொழியை பேச ஆரம்பித்ததுல இருந்து ஆபிரகாமுக்கு இன்னொரு பேரும் வந்தது. அவன் எபிரிய மொழி பேசுறதுனாலே ஆபிரகாம் ஒரு எபிரேயன். ஓகே, நம்ம தமிழர்களாக இருக்கிறோம். ஏன்? நம்ம பேசுற மொழி தமிழ் மொழி. நாம் தமிழ் மொழி பேசுகிறதுனால நாம் தமிழர்கள், அப்படித்தானே? அதே மாதிரி எபிரேயர்கள் வந்தது. அந்த எபிரிய வார்த்தைகள், எபிரிய மொழி, எபிரிய சொற்கள் எழுத்து வடிவம் அதுக்கு கிடைக்கவில்லை. அது பேச்சு மொழியாக தான் இருந்தது. எப்போ அது எழுத்து மொழியாக, எழுத்து வடிவம் பெற்றது என்றால் 10 கற்பனைகளை தேவன் மோசேக்கு கொடுக்கும் பொழுதுதான் எபிரேய எழுத்துக்கள் தொடங்கினது. அது முன்னுக்கு அது பேச்சு வழக்காதான் இருந்தது. அது வரைக்கும் எபிரேய மொழி பேசுகிறவர்கள் நிலை எப்படி இருந்தது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பிள்ளைகள் 12, அதுக்கப்புறம் 72 பெருகினது. 72 எங்க போனது? எகிப்துக்கு போனது. எகிப்துல 400 வருடம். இப்போ ஒரு பெரிய ஒரு மில்லியன், மோர் தென் மில்லியன் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து அங்கு சீனாய் மலையில என்ன கொடுக்கப்படுது? 10 கட்டளைகள் கொடுக்கப்படுது. அதை கர்த்தரே எழுதி கொடுக்கிறார், எபிரேய மொழி. அதுக்கப்புறம் தான் எபிரேய மொழியே வழக்கத்துக்கு வருது. ஆனால் யோபு புத்தகம் அதற்கெல்லாம் முன்னாடியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அப்படி என்றால் அது எபிரேய மொழியில் எழுதியிருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆக என்ன நம்பப்படுகிறது? இது வேற மொழியில எழுதப்பட்ட இந்த யோபின் புத்தகத்தை சாலமோன் ராஜா, கிங் சாலமன் இருந்ததுல, அவர் இதை எபிரேய மொழிக்கு மொழி பெயர்த்திருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பைபிள் ஸ்டடி கொடுக்குறேன். யோபின் புத்தகத்தை குறித்து உங்களுக்கு கொடுக்குறேன், ரொம்ப சுருக்கமா கொடுக்குறேன். அப்போ இந்த புத்தகத்துல என்ன எழுதிருக்குது? என்னன்னா, இந்த யோபின் புத்தகம், எத்தனை பேர் யோபின் புத்தகத்தை படிச்சிருக்கிறீங்க? முழு புத்தகத்தையும். புக் ஆஃப் ஜோப் யார் படிச்சிருக்கிறீங்க? மெடலின், நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஓகே, மெடலின் நீங்க கொஞ்சம் முன்னுக்கு உட்காருங்க. உங்க என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதனால முன்னுக்கு வந்து உட்காந்துருங்க. 4 ரவுண்ட் 3 ரவுண்டா? அதான் இழுக்குது. சரியா? ஓகே, யோபு புத்தகத்தை எத்தனை பேர் சொன்னீங்க? நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஓகே, படிச்சிருக்கீங்க. நீங்க சார்? ஓகே, யோபு புத்தகம் என்ன அப்படி என்றால், முதல் அதிகாரத்துல அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தர் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அதை நம்ம வாசிக்கிறேன். சரியா? யோபு முதல் அதிகாரம், அது 22 வசனங்கள் உண்டு. நான் அதை முதலாவது வாசிக்கிறேன், கேளுங்க. பகுதியா வாசிக்கிறேன். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். ஹல்லேலூயா! வேதம் சாட்சி கொடுக்குது. யாரை குறித்து? யோபு குறித்து. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவ பயமுள்ளவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள்.
அவனுக்கு 7000 ஆடுகளும், எத்தனை ஆடு? 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரரும், வேலைக்காரவங்க திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ரொம்ப ரிச். அவன் குமாரர் அவன் தன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இது 1-5 வரைக்கும் யோபுவை குறித்து இன்ட்ரோடக்ஷன். யோபு யாரு, அவரோட பிள்ளைங்க என்னென்ன செய்வாங்க அப்படின்னா, 7 ஆண்பு பிள்ளைங்க இல்லையா, அவங்க எல்லாம் பிரிச்சுக்குவாங்க. ஏதாச்சும் ஒரு நாள்ல அவங்க ஒருத்தவங்க வீட்டுல விருந்து, என்னது ரீயூனியன் நடக்கும், கேதரிங் செய்யறாங்க. அப்ப கூட பிறந்தவங்க எல்லாம் அங்க கேதர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த டைம் எப்படி அன்னைக்கு ஒரு நாள்ல ஈவினிங் வந்துட்டு 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும்ங்க போறது அப்படி இல்லை. இது கண்டிப்பா ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் கூட இருக்கலாம். அவங்க கூடி அவங்க உணவு மகிழுகிற நாள். அந்த நாள் முடியும் பொழுது யோபு என்ன செய்வாராம், ஆண்டவருக்கு பலியிட்டு, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் அவங்க வார்த்தையினாலே, அவங்க பேச்சில், அவங்க செய்கையில தேவனுக்கு விரோதமா செயல்பட்டு இருந்தாங்கன்னா கர்த்தர் மன்னிக்கும்படி என்ன செய்யறாங்க, பலி கொடுத்து ஆண்டோட மன்னிப்பு கேட்பார் யோபு. சரியா, நல்ல மனுஷன். அது 1-5 வரைக்கும். 6வது வசனம் சொல்லுது, ஒரு நாள் தேவபுத்திர கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். ஏதோ ஒரு இடத்துல இதுக்கு தேவன் ஒரு சந்திப்பு செய்கிறார். தேவபுத்திரர் என்று சொல்லுகிறது நிச்சயமாய் தேவனுடைய வான தூதர்களாக தான் இருக்கணும். அவர்கள் வந்து அது எனக்கு ஸ்காலர்ஸும் அதுக்கான சரியான தெளிவை கொடுக்க மாட்டுறாங்க. ஆனா இங்க வசனத்தை வச்சு பார்த்தா கண்டிப்பா தேவ தூதர்களாக தான் இருக்கணும், அல்லது கர்த்தர் உலகத்திலே சில யாரையாவது அவர் நியமித்து, இப்ப ஏனோக்கு தேவனோட 300 வருஷம் நடந்தார் இல்லையா, அந்த மாதிரி வேற யாரத்தை கூட வச்சிருப்பாரு, நமக்கு தெரியாது. சரியா இருக்கலாம். அப்போ சாத்தான் அங்க வந்து நிற்கும் பொழுது 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். சாத்தானுக்கிட்ட ஆண்டவரே சொல்றாரு, யோபு பார்த்தியா, என்னை விட்டு விலகாத ஒரு மனுஷன், நீ கவனிச்சியா அப்படின்னு ஆண்டவர் தான் தூண்டி விடுறாரு சாத்தான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அவன் கேட்கிறான், அவனை சும்மாவா அவங்களுக்கு பயந்து இருக்கிறான்? சாத்தான் ஆண்டவர்கிட்ட பேசுறான். நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறீங்க, நீங்க வீட்டை கொடுத்துருக்கிறீங்க, எல்லாம் நீங்க அவனுக்கு என்னவா வேலி அடைத்து பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க. நினைக்கிறேன் 2 வாரத்துக்கு முன்னுக்கு நம்ம தியானிச்சோம். அப்புறம் சொல்றான், நீங்க உங்களுடைய பாதுகாப்பை அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்துல இருந்து சற்று நீங்க எடுத்துருங்க. அப்ப நீங்க பாப்பீங்க அவங்க மேல விசுவாசமா இருக்கிறானா அல்லது உங்களுக்கு விரோதமா உங்களை தூஷிக்கிறான்னு நீங்க பார்ப்பீங்க. சரி, ஆண்டவரும் என்ன கொடுக்குறார், அனுமதி கொடுக்குறார் சாத்தானுக்கு. சரி, எல்லாத்தையும் எடுத்துரு அப்படின்னா அவரோட ஒட்டகம் போச்சு, கழுதை போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, எல்லாம் போய் அவங்களுடைய பிள்ளைங்களும் 10 பேரை இறந்து போறாங்க. இந்த சூழ்நிலை இந்த செய்தியை வந்து யோபு கிட்ட சொல்லும் பொழுது 20வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து
தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த இவ்வளவு போராட்ட மத்தியிலையும் என்னதான், கர்த்தர் மேல எந்த குறையும் சொல்லல. கர்த்தர் கொடுத்தார், எடுத்தாருங்க. சோ வாட், இட்ஸ் ஓகே. திருப்பி 2வது அதிகாரத்துல வாசிச்சோம்னா திருப்பியும் ஒரு சந்திப்புல சாத்தான் வந்து நிற்கிறான். இப்ப ஆண்டவர் மறுபடியும் நோன்றாரு, நீ பார்த்தல யோபுவ, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்பயும் அவன் என்ன பயந்து இருக்கிறான். ஐயா, ஆமா ஆமா, சும்மாவா இருப்பான், அவனுடைய சரீரத்தை நீங்க இன்னும் பாதுகாத்து இருக்கிறீங்களே, உங்க கையை கொஞ்சம் எடுங்க, அப்ப என்ன பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லி சாத்தான் பேசுறான். ஆண்டவர், சரி நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன், அவன் உயிரை மட்டும் எடுக்காத, அவனுக்கு நோய், நீ அவனை உடம்பு நீ வாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன கூட உடம்பு பூரா கொப்பளம். கொப்பளம் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. இந்த ஓடு, என்னமோ ஒரு ஓடு எடுத்து அப்படி தேய்ச்சி சுரண்டிக்கிட்டு அப்படி இருக்கிறார். சரியா? அப்போ என்ன நடக்குது அப்படி என்றால், யோபு இருக்கிற அவருடைய சூழ்நிலையை பார்த்து அவருடைய நண்பர்கள், 3 நண்பர்கள் அவரை சந்திக்க வராங்க. 2ஆம் அதிகாரம் 11 13 வரை. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவரை சந்திக்க வராங்க. இது இருக்குதானே, ஒருத்தன் வர முடியாம இருந்தா போய் சந்திப்போம் தானே. 3 பேர் வராங்க. வந்து என்ன நடக்குதுன்னா 12ஆம் வசனத்துல, அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்டு, அவங்க பார்க்குறாங்க தூரத்திலிருந்து, யோபு எப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், என்ன இப்படி இருக்கிறாரு. சமீபத்தில் என்கிட்ட யாரோ சொன்னாங்க, மறதியார் யார் சொன்னான்னு, ஒரு நபருக்கு நல்லா என்னோட நல்ல வாட்ட சாட்டமா இருந்த மனிதன் ஏதோ ஒரு நோய் வந்துட்டான். யார் சொன்னா? மறதியாருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேரா பார்த்தவங்க சொல்றாங்க, அவர் உடம்புல வெறும் எலும்பு தான் இருக்குதான், எலும்புல தோல் மூடிக்கிட்டு இருக்குதான், சதையே இல்லையா. இருக்கு, இப்பயும் உண்டு. சில பேருக்கு நோய் வந்தா அப்படி இருக்கும். அப்ப இவருக்கு எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி எல்லாம் புண்ணு. இவங்க யோபு நிலையை பார்த்து என்ன செய்ய முடியல, பேசவே முடியல. சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்களாம், மண்ணெல்லாம் எடுத்து தலையில போட்டுக்கிட்டாங்களாம். 13ஆம் வசனம் வந்து, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு தரையிலே உட்கார்ந்துருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, 7 நாள் தரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, பேசல, சாப்பிடல, பேசல. யோபோட நம்ம எப்படி இருந்த மனுஷன், வாவ், இப்படி போயிட்டார, என்ன பரிதாபம். சரியா? அப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. 7 நாள் கழிச்சு யோபு அவர் சார்பாக, நான் யாரு, நான் எப்படி இருந்தேன், என்னென்ன செஞ்சேன், ஆனா இப்ப என்னோட நிலைமையை பாருங்க, என்ன மாதிரி ஒரு மனுஷன் பிறந்திருக்கவே கூடாது, நான் பிறந்த தேதியை கிறுக்கி போடுங்க, அந்த நாள் இருந்திருக்கவே கூடாது, அந்த நாள் கேலண்டர்ல வந்திருக்கவே கூடாது, நான் பிறந்திருக்கவே கூடாது இப்படின்னு இவர் என்ன செய்யறாரு, இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சரியா?
ஒரு பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அதுக்கு இவங்க பதில் கொடுக்குறாங்க. 3 நண்பர்களும் மாற்றி மாற்றி பதில் கொடுக்குறாங்க. இவங்க இந்த 3 பேருடைய பதில் யோபுக்கு எப்படி இருக்குன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, நீ உன்னுடைய இந்த நிலைக்கு நீ தான் காரணம். யோபு இந்த நிலைக்கு யோபுவா காரணம். என்ன சொல்றீங்க? யோபு இப்படி போனதுக்கு யோபுவா காரணம்? சொல்லுங்க, யோபுவா காரணம்? நான் சொல்றேன், யோபு தான் காரணம். ஏன்னா யோபு அவ்வளவு நல்ல மனுஷனா இருந்ததுனாலதான் சாத்தான் அப்படி செஞ்சான். ஒருவேளை யோபு கொஞ்சம் தாறுமாறா இருந்திருந்தா சாத்தான கவலையே இல்லையே, அவன் பாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ண போவோம். அப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம சரியா இருக்கிறோம், அதனால சாத்தான் வந்து மோதுறான். நம்ம சரி இல்லாட்டி அவன் கிட்ட வரமாட்டான். இட்ஸ் ஓகே, இது ஏற்கனவே நாரி போச்சு, இதை நான் வந்து என்ன கெடுக்கணுமா, அவனு கிட்ட வரமாட்டான். நம்ம கர்த்தர் விசுவாச சோதிக்க அனுமதிக்கிறாருன்னா அல்லேலூயா, கர்த்தருக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. யோபு மேல கர்த்தர் நம்பிக்கை இருந்தது, ஆகையினாலே சோதிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு சோதனை வருதுன்னா கர்த்தருக்கு சோதனை, அவருக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எனக்கு சோதனை இல்லைன்னா நீ சரியில்லை, நீ மாறு. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஏகப்பக்க பிரச்சனைங்க. வாழ்த்துக்கள், கை கொடுத்து. நான் ஒருத்தவங்கிட்ட சொன்னேன், ஒரு சிஸ்டர், அவங்க சொன்னாங்க அவங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை என்கிட்ட ஒரு பட்டியல் போட்டாங்க. கணவரிடமிருந்து ஏகப்பட்ட பிரச்சனை, கணவனுடைய கூட பிறந்தவங்களிலிருந்து கூட பெற பிரச்சனை, இதெல்லாம் இது ஒன்று முடிஞ்சு ஒன்று முடிந்து ஒன்று வேலையில ஒரு பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி கொண்டு இருக்க வேலையில, கடந்து சென்று கொண்டு இருக்கிற வேலையில திடீர்னு சரீரத்துல ஒரு நோய், கேன்சர் வர வந்து. நான் சொன்னேன், சிஸ்டர் எனக்கு உங்களை பார்க்க பொறாமையா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு. அவங்க ஆச்சரியப்படுறாங்க, என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, எனக்கு உங்களை பார்க்கும் போது ஆச்சரியமா, எனக்கு பொறாமையா இருக்குது. கர்த்தர் உங்க மேல எவ்வளவோ நம்பிக்கை வச்சு இவ்வளவோ பிரச்சனை அனுமதிக்கிறாரு, அப்ப நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மேல் நம்பிக்கை வைக்கிறார். சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது இவர்கள் யோபுவை குற்றப்படுத்துறாங்க, யோபு பதிலுக்கு ஊரடிக்கிறாரு. சரியா? இவ்வளவு சூழ்நிலையிலும், இவ்வளவு காரியம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும், அங்க 4வதாக இல்ல, யோபு 3 நண்பர்கள், 5வதாக இன்னொரு நபரும் வருகிறார். 5வதாக இன்னொரு நபர் வருகிறார். அவர் பேரு எலியு, சன் ஆஃப் பராக்கேல் த புரைட். சரியா? யோபு 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கிலீஷ்ல படிச்சேன், தமிழ்ல அவர் பேர் எப்படி போட்டிருக்குன்னு பார்ப்போம். 32:2. அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகேலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது. 32:2. இப்ப இவர் வந்து வாலிபன். யோபு 7 பிள்ளைங்க, பெரிய பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டாங்கன்னா யோபு கண்டிப்பா வயது முதிர்ந்தவர் தான் இருக்கணும். சரியா? அவர் நண்பர்கள்லாம் அவர் ஈடா தான் இருந்திருக்கணும். இவங்க 4 பேரு கான்வர்சேஷன் ஓடுது. யூத கலாச்சாரத்துல முக்கியமான ஒரு கலாச்சாரம். இவர் யூதனா நமக்கு தெரியாது. லிசன் கேர்ஃபுல்லி. யோபு வந்து ஒரு யூதன் அல்ல, அப்படி நான் நம்புகிறேன். இன்னைக்கும் நமக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குது, பெரியவங்க பேசும்போது சின்னவங்க பேசாம இருங்க. ஆமா இல்லையா? சின்னவங்க பேச மாட்டாங்க. அதே மாதிரி இதுவன் ஒரு வாலிபன், இவன் நின்று உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன நடக்குது என்ன நடக்குது, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இவர் கோவம் வந்துச்சு. ஒரு சொல்றாரு இந்த 2வது வசனத்திலே, தேவனை பார்க்கிலும் தன்னை தான் நீதிமானாக்குனது நிமித்தம் அவன் மேல் அவனுக்கு கோபம் உண்டது. கிறிஸ்து பிரியமானவர்களே, யோபு என்ன செஞ்சாரா, தேவனை காட்டிலும் யோபு இன்னும் அதிக நீதிமான் அப்படி என்று யோபு ஒரு நாளும் சொல்லல. யோபு அப்படி சொல்லவே இல்லை. நல்லா கேளுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா விளங்கிக்கணும். யோபு தன்னை தேவனை விட இன்னும் அதிக நீதிமான் என்று
அவர் சொல்லவே இல்லை. ஆனா அவருடைய பேசுகிற வாதத்தை பார்க்கும் பொழுது இந்த எலிகு அவனுக்கு எப்படி தோன்றுகிறது, அது எப்படி அதை ஒரு மாதிரி கன்க்ளூட் பண்றான், நீ தேவனோட பெரிய ஆளு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, சரியா? அவருடைய அந்த டோன், அவர் பேசுகிற விதம், அவர் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சும்போது அப்படியாக ஒரு தோற்றம் இந்த எலிகுக்கு தோன்றுகிறது. அப்போ எலிகு தன்னுடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்க, பேசி முடித்த உடனே இப்போ தேவன் பேச ஆரம்பிக்கிறார். இந்த எலிகுவோட ஸ்டேட்மெண்ட், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் காட்டுறேன். 35வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் எலிகுவோட ஸ்டேட்மெண்ட். 35:1-2 வாசிக்கிறீங்களே. பின்பு எலிகு மாறுதரமாக, என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீ சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறாயோ. ஆனா யோபு அப்படி சொல்லல. முதல்ல நான் சொன்னபடி யோபு தேவன் நீதியை காட்டிலும் அவர் நீதி பெருசுன்னு சொல்லல. ஆனா பேஸ் ஆன் அந்த இடத்துல இருக்கிற வாக்குவாதங்கள், இவர் வைக்கிற பாயிண்ட்ஸு, இவர் வைக்கிற விவாதம், இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எலிகு இப்படியாக விளங்கி கொண்டான். அப்ப எலிகு யாருக்கு சார்பா பேசி கொண்டு இருக்கிறான்? தேவனுக்கு சார்பாக. நீ என்னதான் பேசினா தேவனுக்கு மிஞ்சி நீ போக முடியாது அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு இருக்கிறான். சரியா? இப்போ என்ன நடக்குது? அதுக்கு யோபுவும் பதில் கொடுக்கிறாரு. சரியா? 38ஆம் வசனம் வருது. 38ஆம் அதிகாரத்துல, வசனம்ல 38ஆம் அதிகாரத்துல தேவன் பேச ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தவரு இப்ப தேவன் பேச ஆரம்பிக்கிறார். 38வது வசனம் மட்டும் நம்ம இன்னைக்கு தியானித்து, அவர் இப்ப யோபு கேட்ட கேள்விகள், இந்த 3 பேர் பேசின வார்த்தைகள் எல்லாத்துக்கும் இப்ப தேவன் பதில் கொடுக்கிறாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கேள்வி இருக்குன்னா, நேற்று ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஒரு சிஸ்டர் சொல்றாங்களாம், என்னங்க இயேசு எனக்கு உதவியே பண்ண மாட்டாரு, இயேசு என் வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டாரு, வரவே மாட்டாரு. ஒரு சினிமா பாட்டு இருக்குல்ல, பழைய பாட்டு, நாடு என்ன செய்தது எனக்கு என்ற கேள்வியை கேட்பதை நிறுத்து, நீ என்ன செய்தாய் அதற்கு, அப்படித்தானே வரும் பழைய பாட்டு. என்னோட கேள்வி என்னன்னா, இதை நம்ம பார்த்து கேட்டுக்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன செய்யறாரு என்று கேட்கறது ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு, நான் என்ன அவருக்கு செஞ்சேன்? நமக்கு விசுவாசம் இருக்குதுங்க, நம்ம விசுவாசத்துல தான் அங்க இருக்கிறோம், சபைக்கு வரோம், வேதம் வாசிக்கிறோம், என்னுடைய விசுவாசத்திற்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக எல்லாம் செய்யறோம். உண்மையா இல்லையா? வேதம் வாசிக்கிறது யாருக்காக வாசிக்கிறேன்? எனக்கு தானே, எனக்கு விளங்கணும்னு தான் நான் வாசிக்கிறேன். அல்லது ஒரு 10 பேரை உட்கார வச்சு நான் வாசிக்கிறேன்னா? இல்லை, எனக்கும் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆராதனைக்கு வரோம், ஓகே, கேட்குறோம். தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதனால்தான் வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. தேவ ராஜ்யத்துக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும். சரி, அங்க போய் வேணாம், இங்க வரும், மறுபடியும் இங்க வரேன். இப்போ தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. தன்னை யார் என்று இந்த ஜனங்களுக்கு, விசேஷமா யோபு கிட்ட சொல்றாரு. நீ இவ்வளவு பேசுறிய, இப்ப நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்க, நீ பதில் சொல்லு. 38ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் ஆசைப்படுறேன், இங்க உள்ள நம்ம யாருக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாது. We don't ask questions to God, please. அவர் திருப்பி பேச ஆரம்பிச்சாரு. நான் ஒருத்தட்ட சொன்னேன், ஒரு முறை வாழ்க்கையில் அனுபவம் இருக்கு, அவங்க ரொம்ப
கஷ்டமான ஒரு சூழ்நிலை கடந்து போனாங்க. அப்போ இவர் ஒரு கேள்வி, என்னங்க ஆண்டவர் இப்படிலாம் செய்றாரு, நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் சொன்னேன், ப்ளீஸ் அந்த கேள்வியை கேட்டுறாதீங்க, ஆண்டவர் பதில் சொன்னா உங்களால் தாங்க முடியாது. நமக்கு வாழ்க்கையில கேள்வி இருக்குதா இல்லையா? ஏங்க இப்படி இருக்கு, தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அவர் பதில் கொடுத்தாருன்னா நம்ம கேட்போம். நான் கேள்வி கேட்டிருக்கே தேவையில்லையே. யோபு கிட்ட தான் நடக்குதுங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன்னை கேட்பேன், எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? எங்கெல்லாம் நீ இருந்த? நான் இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போடும்போது நீ எங்க இருந்த? நீ ஒண்ணுமே இல்லையே. நீ யார் என்ன கேள்வி கேட்கறது? நீ அறிவாளியானால் அதை அறிவி. கிறிஸ்து பிரியமானவர்களே, அக்கார்டிங் டு சயின்ஸ் இந்த பூமியோடைய வயது பில்லியன்ஸ், 33 பில்லியன் நினைக்கிறேன், அப்படியே எஸ்டிமேட் பண்றாங்க. 33 மில்லியன் இல்ல, பில்லியன். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு என்ன நடந்தது வேதத்துல இருக்குது. என்ன பூமி எப்படி யார் ஆண்டவர் தான் படைச்சான்னு ப்ரூஃப் இருக்குது. அதுக்கு என்ன நடந்தது, பிசாசு என்ன நடந்தான், அவன் பூமி அழிச்சது, அதுக்கப்புறம் பூமி வெறுமையா போனது. சரியா? ஜெனசிஸ் ஸ்டடீஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் கர்த்தர் மறுபடியும் இந்த பூமியை புதுப்பிக்கிறார். அதுல வந்த சந்ததி தான் நம்ம. ஆதாம் வழியா நம்ம வந்தோம். ஆதாமுக்கு முன்னுக்கு என்னென்ன உயிரினங்கள் இருந்தது? டைனோசர்ஸோட எலும்பு எடுத்து 30 மில்லியன் வருஷத்துக்கு முன்ன உள்ளதுன்றாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் இந்த பூமியில உள்ளது தான். சரியா? இத கர்த்தர் சொல்றாரு, பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கே நான் அந்த பூமியை உருவாக்கிட்டேன். நேத்து பேஞ்ச மழையில முந்தானத்து பேஞ்ச மழையில நேத்து முளைச்ச காலம், நீ என்ன வந்து கேள்வி கேட்டு இருக்கிற? கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில இருக்கிற அநேக கேள்விகளுக்கு பதில் இதுதான். ஆண்டவர் திருப்பி கேட்டார்னா, இந்த பூமியை பத்தி நீ இவ்வளவு பேசுறிய, இதுக்கு நான் அஸ்திபாரம் போடும்போது நீ எங்க இருந்தன்னு கேட்டா நம்ம முகத்தை போய் எங்க வச்சுக்குவோம்? ஆனா நமக்கு இன்னைக்கு என்ன ஆண்டவர் நம்ம இதுல பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, நம் தேவன் இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போட்டவர். அல்லேலூயா. நம்ம அவர் நம்புறதுக்கு அவர் பாத்திரர். இஸ் a ரைட் சாய்ஸ். அவர் தான் சரியான ஆளு. நம்ம சரியான இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறோம், சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போட்டவர் அவர். ஆமென். வேற ஆளு கட்டின இடத்துல இவர் வந்து இது எனக்கு சொந்தமாக்கி இல்ல, நோ. அவருடைய இடம், அவருடைய படைப்பு, அவருடைய அஸ்திபாரம். அடுத்து சொல்லுகிறார், நான் அதற்கு அளவு குறித்தவர் யார், அதன் மேல் நூல் போட்டவர் யார், இதை நீ அறிந்து இருந்தால் சொல்லு. அதாவது இந்த பூமிக்கு அளவு, இது இவ்வளவு மெஷர்மெண்ட்ல இருக்கணும். ஆக்சுவலி ரவுண்டா இல்ல தானே, அது வந்து கொஞ்சம் அப்படில இருக்குது. நான் என்ன சொல்லுவாங்க, அதை ஒரு முட்டை வடிவில் இருக்குன்றாங்க. இந்த பூமி எக்ஸாக்ட்லி ரவுண்டா இல்லையா, கொஞ்சம் அப்படி இருக்குதான். அதெல்லாம் யார் தீர்மானிச்சா? ஆண்டு தீர்மானிச்சா. எல்லாம் ஒரே அளவா இருக்கு பூமி. ஒரு பக்கம் மலைகள் இருக்குது, ஒரு பக்கம் பள்ளம் இருக்குது, ஒரு பக்கம் சமபூமி இருக்குது, ஒரு பக்கம் பாலைவனமா இருக்கு, தண்ணியே இல்லை. காட்ஸ் டிசைன்ல, ஆண்டவரோட டிசைன். அவர் கேட்கிறாரு. சரியா? அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. அப்ப ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் பொழுது என்னவாம், அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய்ப்படி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். எல்லாம் வானத்துதர் தேவ புத்திரர் என்று சொல்லப்படுகிற நபர்கள் அப்படியே ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க. சோ தேவ சோ ஜாய், சந்தோஷம். ஓ, படைக்கப்பட்டிருக்கலாம், என்ன ஒரு படைப்பு. அல்லேலூயா. இவ்வளவு நடந்திருக்குது. நீ என்ன கேள்வி கேட்கிறியா? இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதை உண்டாக்கினவர் நான். இந்த பிரச்சனை நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும். ஆமா இல்லையா? பூமியில இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்படிதானே? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கடைசி ஆசை இருக்குங்க, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை இப்படி அடக்கம் பண்ணிடுங்க, இல்லாட்டி தூக்கி அல்லூர்ல தூக்கி போட்டுருவாங்க.
அப்படிதானே? அதாவது என்னை எப்படியா அடக்கம் பண்ணிடுங்க, இல்லைன்னா அவங்களை யாரும் தூக்கி போட்டா போயிட போறாங்க. எப்படி இருந்தாலும் அடக்கம் பண்ணும். சரியா? அப்ப இந்த பூமியில இந்த பூமியில இருக்கிறதுனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. இந்த பூமியே யாருடையது? அவருடையது. ஆகையினாலே நம்ம பிரச்சனையை கண்டு என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. படைத்தவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஒரு வண்டி வாங்குறோம். சரியா? ஒரு வண்டி வாங்குறோம். என்ன, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கார்? மிடலே சொல்லுங்க. நோ, லிஸ்ட் இல்லையா உங்களுக்கு? சரி, ஓடி வச்சுக்குமா? மெர்சிடிஸ் பென்ஸ். அன்னைக்கு யாரு சொன்னது? யாரு? உங்க அண்ணனுக்கு என்ன காடி பிடிக்குமா? பிஎம்டபிள்யூ காடி வாங்கி ஓட்டிட்டு போறீங்க. அந்த காடியை செஞ்ச, மேனுஃபேக்சர் பண்ணுன, அதை டிசைன் பண்ணுன, எது எங்க வைக்கணும், எது எப்படி வேலை செய்யணும் செஞ்ச ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு போறாரு. இந்த காடியைக்குரிய ஏதாச்சும் ஒரு கவலை வருமா உங்களுக்கு? உங்களுக்கு புரியாத நான் என்ன சொல்றேன்னு. உங்கள்கிட்ட சொல்றேன், காடி ஓட்டுற அவருக்கு தெரியும். காடியை உண்டு பண்ணவர் அவர் தான், டிசைனர் பக்கத்துல இருக்கிறாரு. காடி போகும்போது ஏதாச்சும் ஒரு கவலை வருமா? இவர் கூட இருக்கிறாருங்க. ஆமென். இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், போராட்டம் மத்தியில போயிட்டு இருக்கிறோம். படைத்தவர் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. we must know who is our God. நம் தேவன் யார் நம்ம அறிஞ்சிருக்கணும். அவர் தன்னை பத்தி சொல்றாரு. நான் சொல்றேன் கேளு அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்றாரு? கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடைவையாகவும் முடித்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? கடலை பத்தி சமுத்திரத்தை பத்தி சொல்றாரு. அதுல நான் தண்ணீரை போட்டு, சமுத்திரம் கடலை பார்த்தா அது பெரிய ஆச்சரியம், விளங்கவே முடியாது. இவ்வளவு தண்ணீர் எங்கேருந்து வந்தது? கடல்ல தண்ணி குறையவே இல்லை, ஐஸ் கரைன்னு ஏறிக்கிட்டு தான் போகுது. இப்போ மறுபடியும் நார்த் போல்ல மறுபடியும் ஐஸ் உற்பத்தி ஆகுதான், கேள்விப்பட்டீங்களா? ஒரு காலத்துல ஐஸ் கரையுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் என்ன செய்தான்? ஐஸ் பிடிக்குதான். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆமென். ஆண்டவர் தன்னை குறித்து சொல்ற யார்? கடலை பார்க்கும்போது சொல்லுங்க, ஓ, கர்த்தர் செஞ்சது, அவர் செஞ்சது. கடலை யாரால கட்டுப்படுத்த முடியுமா? சுனாமி யாரால நிறுத்த முடியுமா? அலை யாராவது நிறுத்த முடியுமா? அவர் உண்டு பண்ணினவர் மேலானவர். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அலைகள் போல பிரச்சனைகள் வந்தாலும் அவர் அதை தடுத்து நிறுத்துவார். ஃபாதர் பர்க்மன்ஸ் ஐயா ஒரு சாட்சி சொன்னார். அவருடைய ஏதோ ஒரு வால்யூம்ல சாட்சி சொல்லியிருப்பாரு. 2004 சுனாமி அடித்தது. 2004 தானே? 2004 தான். 2004 சுனாமி சென்னையில அடிச்சது இல்லைண்ணே? சென்னையில அடிச்சது. சென்னையா இல்லை வேற எது ஊருவான்னு தெரியல. அவ்வளோ புரண்டு வருதான். ஒரு விசுவாசி அம்மா கடல் ஓரத்துல பீச்சில் அவங்க வீடு பார்க்குறாங்களோ, எலும்புதான், இயேசுவின் நாமத்தினால அல்ல அங்கே நில்லுனாங்களாம். ரெண்டு கரிய கை அந்த அலையை அப்படி நிப்பாட்டிட்டாங்க. அவங்கள்ட்ட தண்ணி வரவே இல்லை. இந்த பக்கம் போனது, இந்த பக்கம் போனது. ஆமென். உண்டு பண்ணினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இது உண்மையான சாட்சி. சரி, அப்புறம் அவரை குறித்து இன்னும் மேலுமாக பேசி கொண்டிருக்கிறார். எந்த வருஷத்துல விட்டோம்? 13 விட்டோம். 14 படிக்கிறேன். பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல், ஒன்னும் முடிக்கலையா? துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடிய காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருநோயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ?
சிஸ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு பாண்டவர் சில காரியங்களை சொல்றாரு. விடிய காலத்தில் எப்பொழுதாவது நீ விடிய காலத்துக்கு கட்டளை, நீ ஜீவ காலத்தில் எப்போதாவது விடிய காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருநோய் என்னென்ன சூரிய உதயம். ஓகே சூரிய உதயத்து அருநோயத்துக்கு அது இடத்தை காண்பித்து தோண்டா. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சூரியன் நீங்க என்னைக்காச்சும் டைரக்ஷன் கொடுத்துருக்கியா, நீ இந்த இடத்துல உதிச்சிருடு அப்படின்னு? அதெல்லாம் செஞ்சவர் யாரா? கர்த்தர். அப்புறம் 14, பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும், துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுப்படும், மேட்டுமையான புய முறிக்கப்படும், நீ சமுத்திரத்தின் அடித்தளம் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியிலே உலாவினதுண்டோ. சமுத்திரம் எவ்வளவு ஆழம் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தனும் போனதில்லை. டோட்டல் மிஸ்ட்ரி. கடல்ல இன்னும் எங்கேயும் விண்வெளிக்கெல்லாம் போயிட்டாங்க. கடல் உள்ள இன்னும் ஒருத்தனும் போயிட்டு முழுமையாக போய் ஆராய்ச்சி பண்ணதில்லை. இன்னும் மிஸ்ட்ரியாவே இருக்கு. உண்டு பண்ணினவர் கர்த்தர். அல்லேலூயா. சரி, நான் என்ன செய்யறேன், இதை நீங்க வீட்டில் போய் இதை முழு வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. என்ன ஐடியா, நான் ஏன் இதை பேசி கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, நம் தேவன் நமக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர். அல்லேலூயா. நானும் நீங்களும் 2026 வாழுவதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில 2000 வருடத்துக்கு முன்பதாகவே எல்லா வேலையும் செய்து முடித்துட்டார். இப்ப பெற்றோர், விசேஷமாக தாய்மார்கள், நீங்க காலையில எழும்பி சமைப்பீங்க. நீங்க சமைப்பீங்களா, அம்மா சமைப்பாங்களா? ஓகே, சில பேர் சமைக்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன செய்வாங்க, 4 மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டில் சமைக்கிற வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு நாள் இவங்க திரும்பி வீடு திரும்புகிற வரைக்கும் இந்த வீடு பிள்ளைகள் அங்கே வாழுகிற அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற நபர்களுக்காக இவங்க காலையில எல்லாம் செய்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுட்டு அவங்க திரும்பி வர வரைக்கும் என்னது, அவங்களுக்கு ஒரு குறை இல்லை. அவங்க இருக்கிறத வச்சு 2000 வருடத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்து விட்டு போயிட்டார். அவர் திரும்ப வர வரைக்கும் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறை இல்லை. அல்லேலூயா. அவர் திரும்பி வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர் ஒருவரே போதுமானவர். நோ எனி அது ஆப்ஷன். என்ன நீ எத்தனை கால் பண்ணி எவ்வளவு பிரச்சனை சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுக்குற ஒரே தீர்வுன்னா இயேசுதாங்க தீர்வு. சில வேற்று மதத்தினரும் எனக்கு கால் பண்ணி பிரச்சனை, நான் சொன்னேன், இல்லைங்க என்கிட்ட நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரே தீர்வு இயேசுதாங்க. அவர் ஒருத்தர் இருந்தா, நீ பாடல்ல படிச்சது, நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். நம்ம அவர் சரியா அறிஞ்சுக்கிட்டோம் அப்படி என்றால், அல்லேலூயா, நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஐஸ்வர்யமா ஆசீர்வாதமா பெருசா வாழ்வீங்க, அது இல்லை. பிலிப்பியர் 4:4 சொல்லுகிற பிரகாரம் என்னது, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிற வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். பிரச்சனைங்க வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும், சமாதானம் கூட இருக்கும். நமக்கு வருகிற பிரச்சனைகள், சவால்களை சந்திக்கிற பலனை, ஞானத்தை, அறிவை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். சூழ்நிலைகளை புரட்டி போடுவார். சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சந்திக்கிறதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். வேலையா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், என்ன ஜஸ்ட் நேம் இட், என்ன பிரச்சனை எதுவா இருக்கட்டும், கர்த்தர் அதை சந்திக்கிறதற்கு நமக்கு ஞானத்தை கொடுப்பார். கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆகையினாலே நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். ஆகையினாலே நமக்கு குழப்பம் வேண்டாம். நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற சவால்கள் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை தற்காத்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் வருமளவும் நாம் அவருக்கென்று என்ன செய்ய முடியும், அவருக்கென்று நாம் நம்மை
பாதுகாத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். வாங்க நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை உயர்த்துவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தர் வேத வசனத்தின் வழியாய் யோபுக்கு உத்தரவு கொடுத்த கர்த்தர் இன்று எங்களுக்கு இருக்கிற அநேக கேள்விகளுக்கும் கர்த்தர் உத்தரவு கொடுத்து நீர் யார் என்று எங்களுக்கு உறுதி அளித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமைப்படுத்த ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சகல நன்மையும் கிருபையும் அவர்களை வந்து சேர கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறார். உடைய அன்புக்கு நன்றி, ஆறுதலுக்கு நன்றி. அனைத்து குறைபாடுகளையும் யோபுக்கு எழும்பின அநேக கேள்வி ஒருவேளை எங்களுக்கு எழும்பினாலும் கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் நாங்கள் விசுவாசித்து விசுவாசத்தினாலே நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தும். அடுத்த வாரம் நாங்கள் கூடி வரும் வரை கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கரங்களை உயர்த்தி, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியத்தினாலும் அன்பும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் கர்த்தர் வருமளவும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். ஆமேன்.